ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அனுமன் வழிபாடு. அதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். எவ்வளவோ தெய்வங்கள் இருக்கும்போது ஏன் நம்ம குறிப்பாக அனுமரை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், அவரை நம்ம வணங்கும்போது மனம், உடல் எல்லாமே பார்த்திங்கன்னா மனதளவுலையும் சரி உடலளவுலையும் சரி ஒரு பெரிய புத்துணர்வு கிடைக்கும். பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசுக்குள்ளே இருக்கும்போது, உடலளவு நடக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, கண்டிப்பாக அதை அனுமரது வழிபாடு நம்மளை மென்மேலும் உயர்த்தும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால தான் அனுமர் வழிபாடு சொல்கிறாங்க. சரி, எந்த டைமில் ஒரு சாமி கும்பிட்லாம் அப்படிங்கும்போது, எந்த ஒரு சாமியாக இருக்கட்டுங்க, வழிபடக்கூடிய முக்கியமான டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம். அதாவது காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி உதிக்கிற டைமில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்றது. மாலை நேரங்களில், அது போக சனிக்கிழமை சனி ஹோரையில் சாமி கும்பிடும்போது அனுமரது முழு அருளும் நம்மளுக்கு கிடைக்க வரும். சரிங்களா? அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா எந்த நாளில் பண்ணும்போது, சரி இந்த டைமிங்கெல்லாம் சொல்லியாச்சு. டெய்லியுமே கூட நம்ம வணங்கலாம். பிரம்ம முகூர்த்த டைம்லேங்கும்போது, பிரம்ம முகூர்த்தங்கும்போது எந்த ஒரு தீட்டு கீட்டு எதுவுமே கிடையாது. எந்த ஒரு தோஷம் எதுவுமே கிடையாது. இதுவே எந்த நாளில் சாமி கும்பிடலாம் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதன்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை. அதுவும் சனிக்கிழமை சனி ஹோரையில் சாமி கும்பிட்றது ரொம்பவே விசேஷமாக சொல்லப்படுது. சரிங்களா? வழிபடுறோம். சரி, கோவிலில் போயிட்டு என்ன மாரி நெய்வேத்தியம் கொடுக்கலாம், என்ன மாரி பிரசாதம் அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு காரியத்தில் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கும்போது வெற்றிலை மாலை, வடை மாலை சாத்துறது, வெண்ணெய் சாத்துறது, செந்தூரம் குங்குமம் 2மே மோஸ்ட்லி குழப்பிக்கிறாங்க. செந்தூரங்கிறது நல்லா ஆரஞ்சிஷ் கலராக இருக்குங்க. அது போட்டு கும்பிடும்போது நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்கிறாங்க. அதே சமயம் எந்த மாதிரி மந்திரம் சொல்லலாம், காயத்ரி மந்திரம் தனியாக இருக்குது. அது அனுமருடைய காயத்ரி மந்திரம் தனியாக இருக்குது. இல்லை நான் சிம்பிளாக சொன்னால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஓம் ஹனுமந்தே நமக, இதுவே எவ்வளவோ நாமங்களில் சொன்ன பலன் நம்மளுக்கு கிடைக்க வரும். 108 முறை சொல்லும்போது நம்மளுக்கு முழுமையாக அதோட பலன் கிடைக்க வரும். இல்லைங்க எனக்கு அது கூட நல்லா இதாக உச்சரிக்க வர மாட்டேதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ரீராம ஜெயம், ராமரை பற்றி நீங்கள் உச்சரிக்கும் போதே நான் ஆல்ரெடி அனுமரோட இது கதையை சொல்லும்போது கூட சொல்லியிருக்கேன். ராமநாமம் எங்கே ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் இந்த ஆஞ்சநேயர் இருப்பாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஓம் ஸ்ரீராம ஜெயம் நீங்கள் சொல்லும்போது 108 தடவை சொல்லும்போது அனுமர் உங்கள் கூடயே இருப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டியது எல்லாமே அவரோட அருளால் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். சரிங்களா? ஏன் சனிக்கிழமை குறிப்பாக சொல்கிறாங்க, சனி ஹோரையில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் சனி திசை நடக்கிறவங்க, சனி புத்தி நடக்கிறவங்க, சனி திசையில் இருக்கும்போது பிறந்தவங்கலாம் ஏன் அனுமர் வழிபாடு பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, இதுலேயே தெரியுங்க. ராமாயணத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சனீஸ்வர பகவானோட வராரு. ஆஞ்சநேயருக்கு சனி திசை ஆரம்பிக்குது, நான் அவனை பிடிக்கிறப்பா அப்படின்னோடனே, சரி என்னை நீங்கள் பிடிச்சிக்குங்க, ஆனால் என்னோடய தலை மேலே மட்டும் தான் நீங்கள் உட்காந்துக்கணும் அப்படின்னு காட்டி, தலை மேலே தான் நான் உட்காந்துக்குவேன்னு சொல்லி சனீஸ்வர பகவான் சொல்கிறார். சரி நீங்கள் உட்காந்துக்குங்க. உட்கார்ந்ததுக்கப்புறமா அப்போ ராமர் பாலம் கட்டிகிட்ருக்காங்க. எங்கே இலங்கைக்கு போகிறதுக்காக. அந்த இடத்துல அவ்வளோ ஹெவியான கல்லெல்லாம் தூக்கி அவரோட தலை மேலே வச்சு அனுமர் நடந்திருக்கார். ஆனால் தலையில் தான் நம்ம சனீஸ்வர பகவான் உட்காந்துட்ருக்காரு. அப்பா நம்மளால் இவ்வளோ கனத்தெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது சாமி, என்னையே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனீஸ்வர பகவானே சரி உன்னோட இது என்னப்பா பண்ணுங்கிற சொல்லி இது மாதிரி என்னை இறக்கி விடணும், நீ என்ன பண்ணலான்னு சொல்கிற அப்படின்னு காட்டி, சனி திசை நடக்கும்போது யாரெல்லாம் என்னை வழிபடுறாங்களோ, யாரெல்லாம் அனுமரை வழிபடுறாங்களோ உங்களோட சக்தியை கொஞ்சம் கம்மியாக அவங்க மேலே நீங்கள் காட்டி கொடுக்குற பலன்களை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத இது. அதனால தான் சனி திசை நடக்கும்போது எல்லோரும் போய் அனுமன் கோவிலில் போயிட்டு வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி சொல்கிறது. அதே மாதிரி செந்தூரம் எதுக்காக மெயினாக சாத்தி கும்பிடணுன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சீதாதேவியார் கல்யாணம் முடிஞ்சு அயோத்தி வனவாசம் போயிட்டு திருப்பி அயோத்திக்கு வராங்க.
அப்போ எல்லா பெண்களும் வந்து ஒப்பனை பண்ணி விட்டுட்டுருக்காங்க. ஆனால் அந்த செந்தூரம் மட்டும் எடுத்து அவங்களோட நெத்தியில அவங்க இட்டுக்கிறாங்க. அதை பார்த்து அனுமதிட்டு கேட்குறாங்க, "ஏம்மா இந்த மாதிரி நீங்கள் மட்டும் எல்லா இதையும் வச்சு நீங்கள் மட்டும் இதை எடுத்து?" "இது வந்து என் கணவர் வந்து நீண்ட ஆயுளோடு இருக்கணும், நம்மளுக்கு பிடிச்சவங்க சந்தோஷமாக இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணுங்கிறதுக்காக வச்சுக்கிறது. அப்போது இந்த இடத்துல வைக்கும்போது கல்யாணமான பொண்ணு இங்கே நீங்கள் வைக்கும்போது அவருக்கு வந்து அவ்வளோ ஆயுள் கூடுனா எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் உடம்பு முழுக்க பூசிக்கிட்டேன்னா அவருக்கு எல்லா விதமான சந்தோஷம் அவருக்கு கிடைக்கும்ல. ஸோ நான் செந்தூர் எல்லாம் என் உடம்பு முழுக்க நான் பூசிக்குவேன்னு சொல்லி எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கிட்டாராமா அனுமர். ராமர் மேலே இருந்த பாசம், பக்தி, அன்பு, நேசம் எல்லாமே சொல்லலாம். அதனால தான் அனுமருக்கு வந்து செந்தூரம் சாத்தி வேண்டிக்கிட்டா உடனே அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர்றது. ஈவன் கல்யாணம் டிலே ஆகிறவங்க கூட செந்தூரம் சாத்துங்க, வெற்றி ஒரு இடத்துல நம்மளுக்கு கிடைக்குன்னா வெற்றிலை மாலை சாத்துங்கன்னு சொல்கிறது. பிரசாதங்களும் சரி, இனிப்பு பலகாரம் தாங்க அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் மனமுருக இறைவனை வேண்டுங்க, அவரோட அருள், அனுமரோட முழு அருளும் எல்லாத்துக்கும் கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.